அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜய் கட்சி கொடி ஆரம்பிச்ச பிறகு சீமானின் வளர்ச்சி பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பாண்டே கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருக்கக்கூடிய விஜய் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த அரசியல் கட்சியின் கொடியையும் தற்போது வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால விஜய் அதிக உயரத்துக்கு போயிடுவாரு, சீமானின் வளர்ச்சி பெரிதளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. இதற்கு பல்வேறு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க இருவரையும் ஒப்பிடுவதே தவறு அப்படின்னும், விஜய்க்கு இருக்கக்கூடியது அரசியல் பலமே கிடையாது, அவருக்கு சினிமா பலம் தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னும், ஒரு நடிகனாக இருந்த அந்த நடிகர்களை தனது கட்சியின் தொண்டர்களாக மாற்றக்கூடிய விஜயையும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தற்போது 35 லட்சம் வாக்குகளை வச்சு தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியையும் ஒப்பிடவே கூடாது அப்படின்றதான் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இதுலயும் பத்திரிகையாளர் பாண்டே பார்த்தீங்கன்னா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணல்ல நெறியாளர் ஒருத்தர் சீமானின் இடத்தை விஜய் பிடிச்சிருவாரா அப்படின்னும், சீமானியே மிஞ்சற அளவுக்கு விஜயோடைய அரசியல் இருக்குன்னு சொல்றாங்களே, இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது, சீமானையும் விஜயும் ஒப்பிடுவதே தவறு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாண்டே அவர்கள் ரொம்ப வெளிப்படையாகவும் பகிர்ந்திருக்காரு. ஏங்க, ஒரு சினிமா நடிகனும் ஒண்ணுமே இல்லாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தற்போது 35 லட்சம் வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதியும் ஒன்னாங்க அப்படின்னு பாண்டே எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி ரொம்பவே நியாயமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மேலும் பேசிய பாண்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என்னுடைய சாணக்கியா யூடியூப் சேனல்லையே சீமானுடைய வளர்ச்சி குறித்தும் 2016 இருந்ததுக்கும் 2024 தற்போது இருக்கிறதுக்கும் அவர் எவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டிருக்காரு அப்படின்றத ஒரு மக்கள் கருத்தாகவே வெளியிட்டிருக்கேன். இதனால இந்த ஒரு கேள்வி ரொம்பவே அர்த்தமற்றதாக இருக்கு அப்படின்றதான் பாண்டே அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்கள் சீமானையும் விஜயையும் ஒப்பிடுவதை விட்டுட்டு விஜயோடைய அரசியல் நகர்களை நம்ம இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னும், நடக்க போற மாநாட்டில் தான் அவருடைய கட்சி கொள்கையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னும், இதனால இவங்க இருவரையுமே ஒப்பிட வேண்டாம் அப்படின்றத அனைத்து தரப்பு அரசியல் விமர்சகர்களாலுமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் பேசிய பாண்டே இறுதியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடக்க போற மாநாட்டில் தான் விஜயோடைய எல்லா நகர்களையுமே நம்ம பார்க்க போறோம், அதற்கு முன்னதாகவே நம்ம இந்த மாதிரி ஒப்பிடுவது ரொம்ப தவறு அப்படின்றதான் பாண்டே அவர்கள் இறுதியாக சொல்லிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.